हाय फ्रेंड्स, इनकी நம்ம ஈஸி ஹிந்தி லேர்னிங்கில் வந்து மாம் பாப்பா और जन्मோட टिप्पणियों अப்புறமா सारांश தான் பார்க்க போகிறோம்। 2 अक्टूबर 1869 को गुजरात के पोरबंदर नामक गांव में गांधी जी का जन्म हुआ। 2 अक्टूबर 1869 வந்து குஜராத்தில் पोरबंदर சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் தான் காந்திஜி வந்து பிறந்தார்। அவரோட அப்பா பேர் வந்து करमचंद, उनके पिता का नाम करमचंद गांधी था। अतः और अपा पेर वंदु करमचंद। गांव के लोग आदर के साथ उनको कबा कहकर पुकारते थे। गांधीजी அப்பா வந்து அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்டோட அவரை வந்து கபான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க। காந்திஜிக்கு மாதா का नाम पुतलीबाई था। गांधीजियोட அம்மா பேர் வந்து पुतलीबाई। गांधीजी के पिता पढ़े लिखे नहीं थे। गांधीजियोட அப்பாவுக்கு வந்து படிக்க எழுத தெரியாது। अपने अनुभव से उन्होंने बहुत कुछ सीख लिया। और வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கற்றுக்கிட்டு वे कुछ समय तक राजकोट में प्रधानमंत्री रखे। और கொஞ்ச சமயம் வரைக்கும் ராஜ்கோட்டில் வந்து பிஎம்மா प्राइम मिनिस्टராக இருந்திருக்காரு। उनको धन जोड़ने का लोभ नहीं था। அவருக்கு சொத்து சேர்க்கணும், காசு சேர்க்கணுன்ற ஆசை இல்லை। वे पूजा के समय गीता के कुछ श्लोक गाते थे। அவர் வந்து பூஜா நடக்கிற சமயத்தில் வந்து கீதாவோட கொஞ்சம் ஸ்லோகத்தில் பாடுவார்। गांधी की माता साध्वी और भावुक स्त्री थी। गांधीजिயோட அம்மா வந்து இன்னசென்ட் அப்புறம் வந்து எமோஷனலான ஒரு லேடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க। பூஜா பாட் கியே பினா वे कभी भोजन नहीं करती थी। அவங்களோட அம்மா வந்து பூஜா பாட்டை முடிக்காமல் என்றைக்குமே சாப்பிட்டதில்லை। ரோஜ் வைஷ்ணவ மந்திர் ஜாதி थी। அவங்க வந்து டெய்லி விஷ்ணு கோயிலுக்கு போவாங்க। வே व्यवहार कुशल भी है। அவங்க ரொம்ப டேலண்டடான லேடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க। இப்போ நம்ம நெக்ஸ்ட் सारांश பார்த்துக்கலாம்। माँ बाप और जन्मोட सारांश। जन्म 2 अक्टूबर 1869 को गुजरात के पोरबंदर नामक गांव में गांधी जी का जन्म हुआ। இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்பனி தான் அப்படியே சாராம்சாக இருக்கும், சாராம்சம் அப்படியே டிப்பனியாக இருக்கும்। நீங்கள் வந்து சாராம்சம் படித்தாலே போதும், நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிப்பனி எழுதிக்கலாம்। ஸோ ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம்। 2 अक्टूबर 1869 வந்து குஜராத்தில் पोरबंदर சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் வந்து காந்திஜி பிறந்தார்। மா गांधीजी की माता का नाम पुतलीबाई था। गांधीजिயோட அம்மா பேர் வந்து புத்லிபாய்। वे साध्वी और भावुक स्त्री थी। அவங்க வந்து ஒரு இன்னசென்ட் அப்புறம் எமோஷனலான லேடி। वे पूजा पाठ किए बिना कभी भोजन नहीं करती थी। அவங்க வந்து பூஜா பாட்டை முடிக்காமல் என்றைக்குமே சாப்பிட்டதில்லை। वे रोज वैष्णव मंदिर जाती थी। அவங்க வந்து டெய்லி விஷ்ணு கோயிலுக்கு போவாங்க। उन्होंने चातुर्मास का व्रत कभी भी नहीं छोड़ा था। அதனால் அந்த கோயிலுக்கு போகிறனால அவங்க வந்து சாத்துர்மாசன்னு சொல்லிட்டு ஒரு விரதத்தை வந்து என்றைக்குமே விட்டதில்லை। படா கட்டின் व्रत रखती थी। அவங்க ரொம்ப கஷ்டமான விரதத்தை இருந்திருக்காங்க। और उसका पूरा भी करती थी। அப்புறமா அதை முழுசாக முடிச்சிருக்காங்க। बीमार पड़ने पर भी व्रत को नहीं तोड़ती थी। அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ கூட அந்த விரதத்தை வந்து அவங்க தவிர்த்ததில்லை, ஸ்கிப் பண்ணதில்லை। वे व्यवहार कुशल भी है। அவங்க ரொம்ப டேலண்டடான லேடி। ராஜ் தர்பார் சாரி பாத்தே जानती थी। அவங்க டேலண்டடான லேடினால தான் அவங்க வந்து ராஜ் தர்பாரில் இருக்க எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியும்। ரனிவாஸ் மேவி புத்திமதி மானி जाती है। அந்த ராஜ் தர்பார், அந்த ரனிவாஸை தான் ராஜ் தர்பார்னு சொல்கிறாங்க। அவங்கள வந்து இன்டெலிஜென்ட்டான லேடின்னு சொல்லிட்டு கருதப்படுறாங்க। இன்டெலிஜென்ட்டாக அந்த கிங்குக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க தான் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க। அதனால் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்களாம் அந்த காலத்தை வந்து அட்வைஸராக தான் இருப்பாங்க। அதனால தான் அவங்க ராஜ் தர்பாரில் வந்து அட்வைஸராக இருந்திருக்காங்க। பாப் அப்பா गांधीजी के पिता का नाम करमचंद था। गांधीजियोட அப்பா பேர் வந்து करमचंद। गांव के लोग आदर के साथ उनको कबा कहकर पुकारते थे। அந்த வில்லேஜ் இருக்க மக்கள்லாம் வந்து அவங்க அப்பாவை ரெஸ்பெக்டோட கபான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க। गांधीजी के पिता पढ़े लिखे नहीं थे। गांधीजियोட அப்பாவுக்கு வந்து படிக்க எழுத தெரியாது। अपने अनुभव से उन्होंने बहुत कुछ सीख लिया। அவர் வந்து அவரோட அனுபவத்தில் வந்து ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு। இதே குட்டும் பிரேமி, அவருக்கு ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும்। சத்தியப்பிரியா, அவருக்கு உண்மை ரொம்ப பிடிக்கும்। உதார், யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, அதான் ஜெனரஸ், ரொம்ப தானம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க। மகர், ஆனால் குரோதித்தே, ஆனால் அவங்க வந்து ரொம்ப கோபக்காரர் சொல்லிட்டு சொல்கிறாங்க। உनको धन जोड़ने का लोभ नहीं था। அவருக்கு காசு சேர்க்கணுன்ற ஆசை இல்லை। वे कुछ समय तक राजकोट में प्रधानमंत्री रहे। அவர் வந்து கொஞ்சம் சமயம் வரைக்கும் ராஜ்கோட்டில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு। वे राजे के बड़े भक्त थे।
அவர் வந்து ராஜையில் வந்து ரொம்ப பெரிய பக்தனாக இருந்தார். ரிஷ்வத் नहीं लेते थे. அவர் என்றைக்குமே லஞ்சம் வாங்கினதில்லை. அவர் इसलिए अच्छा न्याय करते थे. அதனால அவரை வந்து ஆனஸ்டான பர்சனாக, நியாயமான பர்சனாக நினைக்கிறாங்க. एक बार एक பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ராஜ்கோட் கே அப்படின்னா ஒரு வாட்டி ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட் வந்து ராஜ்கோட்டில் வந்து டாக்கூர் கி ஷான் கே கிலாஃப், அவர் வந்து ராஜாவை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்டாரு. அதனால் கபா காந்தினே உஸ்கா விரோத் கியா. அதனால் கபா காந்தி வந்து அவரை வந்து எதிர்த்தார். டாக்கூர் சாஹப்னே கபா காந்திக்கு பிரசன்சா நாக்கி. அவர் வந்து அதனால் கபா காந்தியை வந்து பிரசன்சான பாராட்ட எதுவும் செய்யலை. ஆனால் உல்டே ஆப்போசிட்டாக அதுக்கு பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸே மாஃபி மாங்கனே கோக்காக அதுக்கு ஆப்போசிட்டாக பொலிட்டிக்கல் ஏஜென்ட் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டாரு. லேக்கின் கபா காந்தி மாஃபி நெஹி மாங்கி. ஆனால் கபா காந்தி வந்து மன்னிப்பு கேட்கல. உன்கோ குச் கண்டே கைட் மே ரக்கா கயா. அதனால் கபா காந்தியை வந்து கொஞ்சம் ஹவர்ஸ் வரைக்கும் அவரை வந்து ஜெயிலில் கைது பண்ணி வச்சுருக்காங்க. கபா காந்தி அடிக்ட். ஆனாலும் கபா காந்தி வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக அப்படியே இருந்தார், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்தமேட் டாக்கூர் கடைசியில் டாக்கூர் வந்து உனக்கோ சோட் தேனைக்கு ஆங்கியாதி, அவனை வந்து நீ விட்டுருன்னு சொல்லிட்டு ஆணையிட்டார். இவ்வளோதாங்க லெசனு. நம்ம வந்து மாம் பாப்பா ஒரு ஜன்மோட லெசனை முடிச்சிட்டோம். தேங்க்யூ.